அனைவருக்கும் வணக்கம். ஸோ குரூப் 2 2A எக்ஸாமினேஷனுக்கான கால்ஃபர் வந்து ஆல்மோஸ்ட் 1 வீக் ஆகிடுச்சு. இப்போ இந்த 1 வீக்கில் எல்லோரும் ஒரு தெளிவாக குரூப் 2 2A எக்ஸாமினேஷனுக்கான ப்ரிப்பரேஷனுக்குள்ளே ரொம்ப தீர்க்கமாக நம்ம போயிட்டுருக்கிறோமா அப்படின்னா இல்லை. அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் இந்த குரூப் 2 2A எக்ஸாமினேஷன் கால்ஃபர் வரத்துக்கு கொஞ்சம் முன்னாடி நடந்த அந்த குரூப் 4 எக்ஸாமினேஷன். குரூப் 4 எக்ஸாமினேஷனில் வந்திருந்த அந்த பொதுத்தமிழ் கேள்விக்கான பொதுத்தமிழ் பகுதிக்கான அந்த வினாக்கள், அந்த பொதுத்தமிழ் பகுதிக்கான வினாக்கள் வந்த விதத்தில் அடுத்து அது எங்கே கொண்டு போய் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுச்சு அப்படின்னா, அடுத்து வரக்கூடிய இந்த குரூப் 2 2A எக்ஸாமினேஷனில் நம்ம தொடர்ந்து தமிழ் படித்தால் தேர்வாக முடியுமா, தமிழ் படிக்கலாமா, இல்லை இங்கிலீஷுக்கு போயிடலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக எல்லாருக்குள்ளேயுமே வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அந்த கேள்வி வந்துருச்சு அப்படின்னா ஏன் வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஜென்ரல் இங்கிலீஷ்ங்கிறது சிலபஸ் பார்த்தா அதே மாதிரி இருக்குது. ஜென்ரல் தமிழில் வந்து நமக்கு ஒரு மாதிரி மாற்றினாங்க. ஆனால் மாற்றப்பட்ட இந்த சிலபஸில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கும் மாற்றப்பட்ட இந்த சிலபஸ்க்கும் நடுவில் ஒரு பெரிய கேப் இருக்குது. இதை எதை படித்து இதில் எல்லா கேள்விகளையும் சரியாக பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பயம். ரெண்டாவது, எப்போவுமே பொது தமிழை விட பொது ஆங்கில மாணவர்கள் ஏற்கனவே நல்ல மார்க் வாங்குறாங்க அப்படிங்கிறதுல தான் இந்த எல்லா பிரச்சனைகளுக்குமே ஒரு தொடக்க புள்ளிங்கிறது அதுதான் நம்ம சொல்லுவோம். ஜென்ரல் தமிழ் 90 கேள்வி தான் வாங்க முடியுது, ஜென்ரல் இங்கிலீஷில் இருக்கிறவங்க 96 97 வாங்குறாங்க. அப்போ எங்களுக்கு அதுக்கு நடுவில் ஒரு ஈக்குவாலிட்டி இல்லை, அந்த வெயிட்டேஜை வந்து சமன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ அப்படி கேட்டதன் விளைவாக தான் என்ன பண்ணாங்கன்னா பொது தமிழுக்கான சிலபஸை குறைச்சாங்க. சிலபஸை குறைக்கிறப்போ உண்மையிலேயே எல்லாருமே சந்தோஷப்பட்டோம். பரவாயில்ல, ஒரு நார்மலைஸ் பண்ணிட்டாங்க, அப்போ பொது தமிழ் இனிமேல் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சோம். ஆனால் சிலபஸை கம்மி பண்ண டிஎன்பிஎஸ்சி கேள்விகளை எங்கேருந்து எடுக்கிறோங்கிற சோர்ஸு கூட சொல்லாமல் ஒரு வேறு விதமான ஒரு மெத்தடாலஜியில் போய் அதை யாராலும் அணுக முடியாத அப்படிங்கிற அளவுக்கு போயிடுச்சு. ரொம்ப கடுமையான ஒரு கேள்வித்தாள்கள், பழைய ஓலைச்சுவடி 1950 வந்த புக்கு, 48 வந்த புக்கு, 56 வந்த புக்கு, இப்படியான கேள்விகள்லாம் எடுத்து அது சாத்தியமே இல்லை. எந்த மாணவர்களும் அந்த புத்தகத்தை எல்லாம் தேடி படிக்கவும் முடியாது, அதை எதிர்பார்க்கவும் முடியாது. இப்போ இந்த புத்தகத்திலிருந்து தான் கேள்விகள் எடுக்கப்பட்டிருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கூட இப்போ அந்த கேள்விகள் அதே புக்கில் இருந்து நம்ம எல்லாத்தையும் படித்து நம்ம திரும்ப பாஸ் பண்ணிட முடியுமா? நிச்சயமாக அவ்வளோ பெரிய கண்டென்ட்டை படிக்க முடியாது. ஒரு கலைச்சொற்கள் அப்படிங்கிறதுக்காக ஒரு 1000 பக்கம் இருக்கிற ஒரு கலைச்சொல் அகராதியை நம்ம படித்து மனப்பாடம் பண்ண முடியுமான்னு அது ப்ராக்டிக்கலாக முடியாது. அப்போ சிலபஸை குறுக்கிட்டாங்க. டிஎன்பிஎஸ்சி பாணியிலே சொல்லணுன்னா பாடத்திட்டத்தை தாண்டி நாங்கள் கேள்வி கேட்கலன்ட்டாங்க. ஆனால் அது பாட புத்தகத்திலிருந்து கேட்கல அப்படிங்கிற விஷயத்தான் இங்கே மாணவர்கள் கேட்குறாங்க. அவங்க பாடத்திட்டங்கிறோம், நம்ம பாட புத்தகங்கிறோம். அப்போ பொது தமிழுக்குன்னு ஒரு இருந்த மைண்ட் செட் எல்லாமே போய் இப்போ அடுத்த குரூப் 2க்கு நம்ம இது என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்துருச்சு. மாணவர்களுக்கு நடுவில் எல்லாருக்குமே வந்துருச்சு. ஓகே, அப்போ ஆக்சுவலாக இந்த சிலபஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பொது தமிழ் பாடத்திட்டத்தின் அளவை குறைச்சி கேள்வித்தாளின் அந்த கடுமையை வந்து ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ஜென்ரல் இங்கிலீஷுமே ஜென்ரல் தமிழை மாற்றின அதே சமயத்தில் ஜென்ரல் இங்கிலீஷுமே நியூ அப்டேட்டட் சிலபஸ் அப்படிங்கிற ஒரு சிலபஸ் இப்போ கொடுத்துருக்குறாங்க. இந்த சிலபஸ் பழைய சிலபஸை விட ஈஸியாக கஷ்டமா அப்படின்னா டெஃபினட்டாக பழைய சிலபஸை விட இது கஷ்டம்தான். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பழைய சிலபஸில் 14 ப்ரோஸு 15 போயம் இருந்துச்சு. மொத்தமாக ஒரு 25 போயம் 14 ப்ரோஸ் இருந்துச்சு. ஸோ இதுதான் பழைய பேட்டர்ன். அதே இப்போ இருக்கிற புது பேட்டர்னில் ப்ரோஸ் மட்டுமே 29 ப்ரோஸு 30 போயம் கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட 59, முன்னே இருந்ததில் 39 போயம் ப்ரோஸ் சேர்ந்து மொத்தமாக 39னா இப்போ போயம் ப்ரோஸ் சேர்ந்து கிட்டத்தட்ட 59 ஐட்டம் உள்ளே வந்திருக்கு. அப்போ மிக கடுமையாக அந்த போர்ஷன்லேருந்து அதிகப்படியான போர்ஷனை சேர்த்திருக்காங்க. ரெண்டாவது முக்கியமான டிஃப்ரென்ஸ், பழைய போர்ஷனில் போயம் ப்ரோஸில் ஒரு 14, போயமில் ஒரு 25 படித்தா கூட அந்த போர்ஷன்லேருந்து நம்ம குறைந்தபட்சம் ஒரு 55லேருந்து 60 கேள்விகள் அந்த ஏரியாவிலேருந்து கேள்விகள் வந்துச்சு. அது படிக்கிறதுல ஒரு ஒருத்தர் இருந்துச்சு. பட் இப்போ ஜென்ரல் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் 29 ப்ரோஸு 30 போயம் கொடுத்து மொத்தமாக அந்த போர்ஷன்லேருந்து கேட்கக்கூடிய கேள்விகள் அப்படிங்கிறது வெறும் 15 கேள்விகள் அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ இந்த சிக்கல் வந்து பொது ஆங்கிலத்திலையுமே இருக்குது. அப்போ உண்மையிலேயே இப்போ இருக்கிறது இதனால் எனக்கு தமிழே வராதுங்க, நான் ஜென்ரல் இங்கிலீஷ் தான் அப்படின்னு இருந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிரச்சனையே இல்லை. அவங்க ஜென்ரல் இங்கிலீஷை அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதே சமயத்தில் பொது தமிழ் மட்டும் எடுத்து படிச்சுட்டு குரூப் 4க்கு பொது தமிழ், அதுக்கு முன்னாடி ஜென்ரல் இங்கிலீஷு, குரூப் 4க்காக பொது தமிழ், அப்புறம் பொது தமிழ் முடிச்சுட்டு கொஷின் டஃப்பு, இப்போ பொது தமிழா பொது ஆங்கிலமா அப்படிங்கிறதான் இன்றைக்கி இருக்கிற நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. அப்போ இந்த விஷயத்துக்கு நான் சில விஷயங்கள் சொல்கிறேன் உங்களுடைய, ஏன்னா இந்த எக்ஸாமினேஷன் நமக்கு கால்ஃபர் பண்ணது 15/7, இதுக்கான அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது ஆகஸ்ட் 13/8 வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப கேர்ஃபுல்லாக உங்களுக்கு எந்த மொழி அப்படிங்கிறத நீங்கள் தேர்வு பண்ணணும். அது பொது தமிழா அல்லது பொது ஆங்கிலமா அப்படிங்கிறதுல எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் சரியாக நீங்கள் ஒரு முடிவெடுக்கணும். அப்போ இந்த முடிவெடுப்பதற்கு முன் சில விஷயங்களை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். அப்படின்னா
இயல்பாக நான் யாரெல்லாம் பொது தமிழ் எடுக்கலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் அப்படின்னா, பள்ளி காலத்திலிருந்து எல்லாமே நீங்கள் காலேஜ் விட்டுருங்க. காலேஜில் நான் இங்கிலீஷ் மீடியம் அப்படிங்கிறது விட்டுருங்க. அது காலேஜில் படிக்கிற இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஜஸ்ட் அந்த பேப்பரை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பாஸ் பண்ணுறதுக்கு என்ன தேவையோ அந்த இங்கிலீஷ். அதனால் அது இங்கிலீஷ் மீடியமாக அதை நம்ம கன்சிடர் பண்ணிக்க வேணும்னு அவசியம் இல்லை. உங்களுடைய ஸ்கூலிங் எல்லாமே 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய அந்த பள்ளிக்கூடத்தில் நீங்கள் தமிழ் வழியில் படிச்சிங்களா ஆங்கில வழியில் படிச்சிங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா யோசிச்சுக்கோங்க. நீங்கள் ஒருவேளை தமிழ் வழியில் படிச்சிருக்கிறீங்க அப்படின்னா இப்போ இருக்கிற இந்த ஜென்ரல் இங்கிலீஷ் சிலபஸை கவர் பண்ணுறது கொஞ்சம் சிரமமான விஷயந்தான். அதனால் உங்களுடைய பள்ளி மீடியம் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் மீடியம் அப்படிங்கிறது தமிழ் மீடியமாக இருந்தால் நீங்கள் தமிழ்லேயே இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப உத்தமம். ரெண்டாவது, நீங்கள் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் மீடியம் எந்த மீடியமாக இருந்தாலுமே கூட இந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதுறதுக்காக தொடங்கின காலத்திலிருந்து நான் பொது தமிழ் தான் படிக்கிறேன் அப்படின்னு இருக்கிறவங்க தொடர்ந்து தயவு செஞ்சு நீங்கள் பொது தமிழ்லேயே தொடருங்க. நம்ம ஜென்ரல் இங்கிலீஷை பார்த்து அங்கே போகலாம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். மொத்தம் 30 ப்ரோஸு 29 ப்ரோஸு 30 போயம், ஆல்மோஸ்ட் 30 ப்ரோஸ் 30 போயம் அப்படிங்கிற அளவுக்கு வந்திருக்குது. அதிலிருந்து 60 புது ஏரியாவை எல்லாம் படித்து தரவாக போனீங்கன்னா 15 கேள்வி தான் வரும். மீதி இருக்கிற 85 கொஸ்டின்ஸ் ஃப்ரம் கிராமரில் உங்களுக்கு இந்த இன்டெப்த் இருக்கணுமா அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டம். அதனால் நீண்ட காலமாக அது நீங்கள் ஸ்கூலில் தமிழ் மீடியம் படிச்சிருந்தாலும், நான் ஃபஸ்ட்டு கேஸ் என்ன சொன்னேன், ஸ்கூலில் கம்ப்ளீட்டாக தமிழ் மீடியம், நான் இப்போ தான் டிஎன்பிஎஸ்சி படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஜென்ரல் தமிழ் போயிடுங்க. ரெண்டாவது விஷயம், ஸ்கூலில் நீங்கள் என்ன மீடியம் படிச்சிருந்தாலுமே கூட ஆங்கில வழியுமே படிச்சிருந்தா கூட இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்க ஆரம்பித்த நாள்லேருந்து நான் இங்கிலீஷ் தான் படிச்சுட்ருக்கிறேன், சாரி பொது தமிழ் தான் படிச்சுட்ருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க அதே தமிழ்லேயே கன்டினியூ பண்ணுங்கள். ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு போக வேண்டாம், அது சிரமமாயிடும். இது ரெண்டாவது விஷயம். மூணாவது, இந்த பொது தமிழில் நான் பொது தமிழ் தான் நான் படித்தேன், 2 தடவையாக தொடர்ந்து படித்தேன். குறிப்பாக இந்த குரூப் 4லையும் படித்தேன். இந்த 2-3 எக்ஸாம் எழுதி எனக்கு நான் என்ன எதிர்பார்த்தனோ அங்கே எதுவுமே எனக்கு அது கிளிக் ஆகலை. இந்த உழைப்பை நான் ஜென்ரல் இங்கிலீஷ்லேயே போட்டு எதாவது கன்வெர்ட் பண்ணிக்க முடியுமான்னு நான் பார்க்குறேன். நான் தொடர்ந்து 2-3 எக்ஸாம் தமிழில் எழுதியுமே ஒரு சொல்லிக்கிற மாதிரியான மதிப்பெண்களை கூட என்னால் தமிழில் வாங்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இங்கிலீஷ் வாங்கிக்கோங்க, இங்கிலீஷ் பக்கம் வந்துருங்க. ஸோ இந்த 3 கேஸ் இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ யாரெல்லாம் இங்கிலீஷ் மீடியம் கொஞ்சம் ஈஸியாக வரலாம் அப்படின்னா, தமிழ்லேருந்து ஆல்ரெடி இங்கிலீஷ் மீடியத்திலேயே படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இங்கிலீஷை கன்டினியூ பண்ணுறதுல பிரச்சனை இல்லை. நீங்கள் சப்போஸ் தமிழ் மீடியம்லேருந்து இங்கிலீஷ்க்கு வரீங்க, ஜென்ரல் தமிழ்லேருந்து ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு வரீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களை ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இப்போ இருக்கிற ஜென்ரல் இங்கிலீஷ் சிலபஸை கவர் பண்ணுறது உண்மையிலேயே கஷ்டம்தான். ரொம்ப வாஸ்ட் ஏரியா, கொஞ்சம் பெரிய ஏரியா தான், நிறைய படிக்க வேண்டியிருக்கு. அதனால் நீங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸ்லேயும் ஆப்டிடியூட்லேயும் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா அப்படிங்கிறத ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கும் ஆப்டிடியூட்லேயும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா தான் அடுத்து வரக்கூடிய இந்த 60-65 நாட்களை நம்ம ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு நிறையா டெடிகேட்டிவாக டைமை கொடுத்து போட்டு படிக்க முடியும். அது நீங்கள் இருக்கீங்களான்னு பாருங்கள். பேசிக்காக உங்களுக்கு ஜென்ரல் இங்கிலீஷில் ஒரு வெக்காபுலரி ஸ்ட்ரென்த் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். சில விஷயங்கள் சொன்னால் எனக்கு அம்பர்லா அப்படின்னு சொன்னாவே எனக்கு ஸ்பெல்லிங் கரெக்டாக வராது, டக்குன்னு எனக்கு டொமேட்டோவுக்கும் பொட்டேட்டோவுக்கும் நடுவுலையே எனக்கு கன்ஃபியூஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இங்கிலீஷ் வந்து நமக்கு சூட் ஆகாது அப்படிங்கிற விஷயத்த மைண்டில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் வெக்காபுலரி ஸ்ட்ரென்த் இருக்கான்னு பாருங்கள். ஒரு பேராகிராஃப் கொடுத்தா அதை காம்ப்ரிஹெண்ட் பண்ண முடியுதா, அந்த ஸ்கில் இருக்கா உங்களுக்கு, பேசிக்காக ஒரு ஸ்கில் இருக்கா. நீங்கள் ஜென்ரல் தமிழே கூட படிச்சுட்டு இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு பேராகிராஃப் கொடுத்தா அதை காம்ப்ரிஹெண்ட் பண்ணி அதை புரிஞ்சிக்க முடியுமா அப்படிங்கிற ஸ்கில் இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை பாருங்கள். இதெல்லாம் ஓகே அப்படின்னா நீங்கள் ஜென்ரல் இங்கிலீஷ் பக்கம் வரலாம். ஆனால் ஜென்ரல் தமிழ்லேருந்து ஜென்ரல் இங்கிலீஷ்க்கோ, ஜென்ரல் இங்கிலீஷ்லேருந்து ஜென்ரல் தமிழுக்கோ அப்ரப்டாக அப்படியே சும்மா வித்தவுட் கால்குலேஷன், வித்தவுட் அனலைசிங் தோஸ் திங்ஸ் நீங்கள் வர்றது அப்படியே வந்துடலாமா அப்படின்னா அப்படிலாம் வராதிங்க. எப்போவுமே அக்கறைக்கு இக்கரை கொஞ்சம் பச்சையாக தான் தெரியும், ஆனால் இங்கே வந்து பார்த்தா தான் இங்கே இருக்கிற கஷ்டம் என்னங்கிறது புரியும். குறிப்பாக ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா, உங்கள் ஸ்கூலில் எல்லாமே தமிழ் மீடியம் படிச்சிருக்கிறீங்க, நான் தமிழ் வழியில் தான் நான் படித்தேன் அப்படின்னா இப்போ இருக்கிற இங்கிலீஷ் சிலபஸை நீங்கள் கோப்பப் பண்ணுறது கஷ்டம். தயவு செஞ்சு தமிழ்லேயே கன்டினியூ பண்ணுங்கள். எங்கே மிஸ் ஆச்சோ மிஸ் ஆன இடத்துல இருந்து தொடர்ந்து நம்ம படிச்சுக்கலாம். பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, நீங்கள் இங்கிலீஷ் மீடியமே படிச்சிருந்தாலும் கூட இத்தனை நாளாக இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்காக ஒரு 2-3 வருஷமாக நான் தொடர்ந்து பொது தமிழ் தான் படிச்சுட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க தொடர்ந்து பொது தமிழ்லேயே கன்டினியூ பண்ணுங்கள். அதுலேயே நம்ம நல்ல ஸ்கோர் வாங்கிடலாம். இல்லை இங்கிலீஷ் மீடியம், நான் ஸ்கூல் எல்லாமே இங்கிலீஷ் மீடியம் சார், நான் இப்போ தான் புதுசாக நான் டிஎன்பிஎஸ்சி படிக்க ஆரம்பிக்கிறேன், நான் டிஎன்பிஎஸ்சிக்குள்ள என்ன லாங்குவேஜ் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா டெஃபினட்டாக இங்கிலீஷ் போயிடுங்க. ஒருவேளை நீங்கள் பொது தமிழில் இருந்து ஜென்ரல் இங்கிலீஷ் வரக்கூடிய ஆட்களாக இருக்குது, இல்லை அந்த மனநிலை இருக்குது அப்படின்னா 2 விஷயத்தை நீங்கள் என்ஷூர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பேசிக்காக கொஞ்சம் வெக்காபுலரி ஸ்ட்ரென்த் இருக்கணும். ரெண்டாவது, ஒரு கண்டென்ட்டை உங்களுக்கு ஒரு பேராகிராஃபாக கொடுக்குறாங்க அப்படின்னா அதை காம்ப்ரிஹெண்ட் பண்ணி உங்களுக்கு புரிஞ்சுக்க தெரியணும். ஜென்ரல் ஸ்டடீஸ்லேயும் ஆப்டிடியூட்லேயும் உங்களுக்கு கொஞ்சம் ப்ரொஃபிஷியன்சி இருக்கணும். அது இருந்தால் நீங்கள் ஜென்ரல் இங்கிலீஷ் வந்துக்கலாம். எந்த காரணத்தை கொண்டும் பிளைண்டாக இதில் இருந்தது அல்லது அதிலிருந்து இது அப்படிங்கிற அந்த ஜம்பிங் வேண்டாம். அந்த ஜம்பிங் இங்கே
வேலைக்கு ஆகாது அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் கிளியர் கட்டாக மைண்டில் வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த லாங்குவேஜை செலக்ட் பண்ணுறப்ப நிறைய பேருக்கு விதவிதமான சந்தேகங்கள். ஒன்று என்னென்னா, ஒருவேளை நான் இங்கே பொது தமிழ் எடுத்துகிட்டு சார் நான் குரூப் 2 மெயின்ஸ் எழுதுகிறப்ப நான் இங்கிலீஷ் மீடியமுக்கு மாறிக்க முடியுமா, இங்கே தமிழ் எடுத்துகிட்டா அங்கேயும் தமிழ் தான் எடுக்கணும், அதனால் நான் இங்கிலீஷே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் இல்லை. நீங்கள் ப்ரிலிமினரியில் ஜென்ரல் இங்கிலீஷோ ஜென்ரல் தமிழோ என்ன வேணாலும் செலக்ட் பண்ணலாம். இங்கே நீங்கள் எடுக்கக்கூடிய தேர்வு நீங்கள் குரூப் 2 மெயின்ஸ் எழுதுகிறப்ப நீங்கள் எழுதக்கூடிய அந்த ஆன்சருடைய வடிவத்துக்கு எந்த மொழி அப்படிங்கிறதுல எந்த வகையிலையும் பாதிக்காது. பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, இங்கே ஜென்ரல் தமிழ் நான் எடுத்தது மூலமாக எனக்கு அங்கே போய் நான் மெயின்ஸ் எழுதுகிறப்ப எனக்கு இங்கிலீஷில் எழுதவே வராது, அல்லது லாங்குவேஜை நான் மாற்றுறது மூலமாக எனக்கு சுத்தமாக வராது அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த விஷயம் அப்படிலாம் இல்லைங்க. மெயின்ஸ் அப்படிங்கிறது முழுக்க கண்டென்ட் பேஸ் பண்ண ஒரு விஷயந்தான். மெயின்ஸோட ஆன்சரில் லாங்குவேஜ் அப்படிங்கிறது பெரிய அளவுலாம் ப்ளே பண்ணாது. நீங்கள் எழுதக்கூடிய மீடியம் உங்களுக்கு இயல்பாக தமிழ் எழுத வந்தால் தமிழ் எழுதலாம், ஆங்கிலத்தில் எழுத வந்தால் ஆங்கிலத்தில் எழுதலாம். ஆனால் அந்த குவாலிட்டி ஆஃப் கண்டென்ட்டுக்கும் லாங்குவேஜுக்கும் சம்மந்தம் இல்லை. அது உங்கள்கிட்ட இருக்கிற கண்டென்ட் குவாலிட்டி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதான் விஷயமே ஒழிய உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் எடுத்தீங்க. இப்போ நீங்கள் நிறைய பேருக்கு டவுட் வந்து பொது தமிழ் எடுத்துட்டா அங்கே நான் எனக்கு அந்த சிந்திக்கும் திறனே போயிடும், அப்புறம் எனக்கு அங்கே இங்கிலீஷில் எழுத வராது. அப்படிலாம் இல்லை. நீங்கள் உங்களுக்கு இருக்க என்ன கண்டென்ட் இருக்கோ அந்த கண்டென்ட் குவாலிட்டியாக இருந்தால் போதும், எந்த லாங்குவேஜில் உங்களுக்கு எழுத வருதோ அதை எடுத்துக்கலாம். ஸோ 3வது விஷயம், இங்கே பொது தமிழோ அல்லது பொது ஆங்கிலமோ எடுத்தால் புதுசாக வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ நான் சில நாளாக ஃபேஸ் பண்ணுற கேள்வி இது. இப்போ நான் ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்தால் அடுத்து வர ஜென்ரல் ஸ்டடீஸ் கேள்வி எல்லாமே இங்கிலீஷ்லேயே இருக்குமா சார், ஜென்ரல் தமிழ் எடுத்தால் எல்லா கேள்வி தமிழ்லேயே இருக்குமா சார் அப்படிங்கிற ஒரு கேள்வி. டெஃபினட்டாக அது இல்லைங்க. இது கம்ப்ளீட்டாக ஃப்ரெஷருக்கான ஒரு சந்தேகம். ஸோ உங்களுக்கு அந்த சந்தேகத்தை தூக்கி தூர போட்டுருங்க. நீங்கள் பொது தமிழ் அல்லது பொது ஆங்கிலம் அப்படிங்கிறது மட்டும்தான். நீங்கள் பொது தமிழ் எடுத்தால் 100 கேள்வி தமிழில் இருக்கும், பொது ஆங்கிலம் எடுத்தால் 100 கேள்வி ஆங்கிலத்தில் இருக்கும். ஆனால் அடுத்து வரக்கூடிய ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் ஆப்டிடியூட் அப்படிங்கிற அந்த பார்ட் கம்ப்ளீட்டாக பைலிங்குவலில் தான் இருக்கும். அதனால் நீங்கள் எடுக்கக்கூடிய மொழி தேர்வு அப்படிங்கிறது ஜிஎஸ்ல என்ன விதமான கேள்வி வரும் அப்படிங்கிறதுல எந்த வகையிலையும் அஃபெக்ட் பண்ணாது. அதை கிளியர் கட்டாக மைண்டில் வச்சுக்கோங்க. அதனால் ரொம்ப ராவாக வேகா இங்கேருந்து அங்கே போய்க்கலாம், அங்கேருந்து இங்கே வந்துக்கலாம், தமிழில் படித்தேன் முடியல இங்கே போயிட்டோம் அப்படிங்கிற விஷயத்தை வச்சுக்காதீங்க. காமனாக ஒரு விஷயம் சொல்கிறேன், கண்டிப்பாக இந்த குரூப் 4 எக்ஸாமினேஷனுக்கு அப்புறம் இப்போ பொது தமிழ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப பயந்து போயிருக்கிற பொது தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். இது கண்டிப்பாக இந்த குரூப் 4 தேர்வை திரும்ப இன்னொரு தடவை எக்ஸாம் வைப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டின வரைக்கும் அப்படி ஒரு விஷயத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இவ்வளோ ஆழமாக போய் இவ்வளோ பழைய புக்கில் இருந்தெல்லாம் கேள்வி கேட்டது தப்பு தானோ, இது சரியாக வரலையோ அப்படிங்கிற எண்ணம் 100% டிஎன்பிஎஸ்சிக்கு வந்திருக்கும். அதனால் அடுத்து வரக்கூடிய தேர்வு கண்டிப்பாக இவ்வளவு டஃப்பாக இதே மாதிரியான இந்த பேட்டர்னில் கொஷின் இருக்காது. அதனால் பொது தமிழ் படிக்கிற பசங்களுக்கு அந்த ஒரு விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களும் தங்களுடைய கடுமையான அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. அது பல கட்டங்களில் பல மட்டங்களில் இதுக்கான விஷயங்களும் ஆலோசனைகளும் போயிருக்கும். அது நிச்சயமாக இந்த விஷயத்தை கரெக்ட் பண்ணிக்குவாங்க. அதனால் பழங்காலத்து ஓலைச்சுவடியிலிருந்து கேள்வி எடுத்த இந்த பேட்டர்ன் அடுத்த டைம் வராது. கொஸ்டின் ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஆனால் ஏற்கனவே கொடுத்து வச்சிருக்கிற நம்ம சிலபஸ் படி படிக்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி பழைய பேட்டர்ன் இருக்கும், 90 கேள்வி நல்லா இருக்கும், 10 கேள்வி மட்டும் புக்கில் இருந்து வெளியில் அவுட் சைட்லேருந்து கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரியான பேட்டர்னில் தான் அந்த கேள்விகள் இருக்கும். பொது தமிழ் மறுபடியும் இதே மாதிரியான ஒரு பேட்டர்னில் கேள்விகள் வராது அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ரெண்டாவது, ஜென்ரல் இங்கிலீஷ் இங்கிருந்து அங்கே போனால் ஈஸியாக ஜென்ரல் இங்கிலீஷில் மார்க் வாங்கலாம், 95க்கு மேலே வாங்கலாம் அப்படின்லாம் ஒரு விஷயம் இருந்துச்சுல முன்னாடி, அவ்வளோ ஈஸியாக இருக்காது. ஜென்ரல் இங்கிலீஷும் கொஷின் பேப்பர் நல்ல ஸ்டாண்டர்டாக தான் வரும். ஸோ இதுவும் ஸ்டாண்டர்டாக தான் வரும். பொது தமிழுக்கு ஏற்கனவே இருக்கிற கடினத்தன்மை கொஞ்சம் குறைக்கப்படும். ஜென்ரல் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இருந்த அந்த ஈஸியான பேட்டர்ன்லேருந்து அடுத்த லெவல் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அது போய் சேரும். அதனால் அடுத்து வரக்கூடிய குரூப் 2வில் ஜென்ரல் இங்கிலீஷ் ஜென்ரல் தமிழ் ரெண்டுமே சரிசமமான வெயிட்டேஜோடு தான் இருக்கும். அப்போ அவ்வளோ வெயிட்டேஜ் இருக்கிறப்ப ஆல்ரெடி நீங்கள் எதில் படித்து நிறையா வச்சுருக்கிறீங்களோ அதே விஷயத்தை தொடர்றது அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த குறுகிய காலத்தில் உங்களோட ப்ரிப்பரேஷனில் டைம் சேவ் பண்ணக்கூடிய நல்ல ஸ்ட்ராட்டஜியாக அமையும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் பேசிக்காக நல்லா அனலைஸ் பண்ணி நல்ல தீர சிந்திச்சு எந்த லாங்குவேஜ் அப்படிங்கிறத முடிவு பண்ண அடுத்த செகண்ட்லேருந்து அதுக்கான விஷயங்களை தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ இந்த குரூப் 2 2A எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக தரமாக குரூப் 4லையும் குரூப் 1லையும் டிஎன்பிஎஸ்சி என்ன பேட்டர்னில் கேட்டாங்களோ அதே பேட்டர்னில் கொஸ்டின் ஸ்டாண்டர்டில் கம்ப்ளீட்டாக ஒரு சூப்பரான டெஸ்ட் பேட்ச் ஒன்று சிக்ஸாவில் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கான டெஸ்ட் பேட்ச்க்கான அந்த லிங்க் ஷெட்யூல் எல்லாமே கீழே கொடுத்துருக்குறோம். ஸோ நீங்கள் அந்த ஷெட்யூல் எல்லாமே ஒரு வாட்டி பாருங்கள். எல்லா டெஸ்ட்டுக்குமே கம்ப்ளீட்டாக ஜென்ரல் ஸ்டடீஸ், ஜென்ரல் இங்கிலீஷ், ஆப்டிடியூட் எல்லாத்துக்குமே கொஷின் ஆன்சர்
கொஷின் உங்களுக்கு வந்துடும். அது வந்து ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுலேயுமே அந்த டெஸ்ட் எழுதிக்கலாம் நீங்கள். அண்ட் தென் ஒவ்வொரு போர்ஷனுக்குமே ரொம்ப டீட்டெயில்டான ஆன்சர் கீ உங்களுக்கு நம்ம கொடுத்துருவோம். ஸோ நல்லா படித்தவங்களும் சரி, ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி, கம்ப்ளீட்டாக சப்ஜெக்ட் வைஸ் ஒரு ஹேண்ட் அவுட், ஒரு நல்ல நோட்ஸ் மாதிரி உங்களுக்கு அந்த எக்ஸ்ப்ளனேஷன் கீயே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த விஷயங்களை நல்லா பார்த்துக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் சாம்பிளுக்கு ஒரு கொஷினுடைய, ஒரு டெஸ்ட்டுடைய ஜிஎஸ் கொஷின் பேப்பரையும் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கீயும் அட்டாச் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த விஷயத்தை பார்த்துக்கோங்க. இப்போ தான் 2 டெஸ்ட்டு தான் போயிருக்கு. ஸோ யாரெல்லாம் அதில் சேர்ந்து பெனிஃபிட் ஆகணும், நல்லா படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, உங்களோட ப்ரிப்பரேஷனை ரொம்ப ஷார்ப்பாக கொண்டுட்டு போகிறதுக்கு டெஃபினட்டாக அது யூஸ் ஆகும். ஸோ நல்லா படிங்க, தெளிவாக படிங்க, நம்பிக்கையோடு படிங்க. குரூப் 2, குரூப் 4ல் உங்களை ஏமாத்தின அளவுக்கு நிச்சயமாக ஏமாத்தாது. உங்களுடைய உழைப்பு உங்களை அடுத்த கட்ட உயரத்துக்கு நிச்சயமாக கொண்டு போய் சேர்த்தோம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு படிங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.